வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 96. நம்ம கூட யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா திவ்யா தமிழ் பியூட்டி பிளாகர் தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போற கேம் பாத்தீங்கன்னா நெவர் ஹேவ் எவர். சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. செஞ்சு கொடுத்து விளையாட போறோம். ஸோ நிறைய சீக்ரெட் பதிஞ்சுக்கிற சீக்ரெட்டா வெளில வரப்போகுது பார்ப்போம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்க, அவங்க சேனலை பாக்குறீங்க அப்படின்னா அவங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ எப்போ வீடியோ போடுறோம் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அண்ட் வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துருங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, ஏன்னு தெரியல. இதுவே வீடியோ நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில். அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம செம்மையாக போடுற வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நான் வர சொல்லிப்பா என்ன பண்றது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்களை பர்சனலாக என்கிட்ட பேசணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். ஸோ எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் டவுட்ஸ்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே டெக்ஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நாங்கள் வேறு வேலை வீட்டில் எங்களுக்கு இல்லை. ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 10 questions வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வியோவை நான் கேட்கறதுக்கு. ஸோ நீங்க அவங்களோட சேனல்ல வியோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் 10 questions கேட்டிருக்கேன், கேட்க போறேன். ஸோ அதோட அவ பதில் சொல்றது மட்டும் இல்லாம நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். மேபி இதுல சில விஷயங்கள் வந்து நான் பண்ணியிருக்க முடியாது, எல்லாருமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால சிலது நான் பண்ணியிருக்க மாட்டேன். இதுல நான் கேட்க போற கொஸ்டின்ஸ் வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட் இந்த வீடியோ பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஈ அப்படிலாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறவங்களாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ஹேவ் ஐ எவர் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணாம இருந்த சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்தது உண்டா? ஓகே அப்படி வச்சுக்கோ. அதெல்லாம் ஹோட்டல் இல்ல, என்ன சொல்றது, பிக் பாஸ் தான் நாங்கள் பண்ணுவோம். பிக் பாஸ் யாராவது பார்த்தாலும் வெளியே போறாங்க. ஸோ வந்து காலேஜ் டேட்ல நாங்கள் கேங்கா போவோம். என் கூட 2-3 ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க பசங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே என்ன சொல்றது வாட்டர் கேனு அப்புறமா சிப்ஸ் எல்லாம் எடுத்து அதை ரவுண்ட் பண்ணி அங்கேயே சாப்பிட்டோம். சுற்றி வந்து நாங்கள் சிப்ஸ் சாப்பிட்டோம், தண்ணி சிப்ஸ் எல்லாத்தையும் குடிச்சு அங்கேயே அதையும் குடிச்சு டஸ்ட்பின்ல போட்டு அந்த கவர் எல்லாம் போட்டுட்டு பில்ஸ் எக்ஸ்பிளே பண்ணாம அப்படியே வாங்கி வெளில வந்துட்டோம். அவ்வளவுதான். ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு என்னோட இது என்னன்னா, நான் நெவர் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. எனக்கு பயம். நான் நினைச்சேன் பில் பே பண்ணிடுவான், அந்த கவர் எல்லாம் கொண்டு போயிட்டு ஹாஸ்டல் கவருக்கு பில் பே பண்ணால. அந்த மாதிரி நினைச்சேன். அந்த துடுக்கு திருப்பி டஸ்ட்பின்ல போயிட்டு வா போலாம் சொல்லி வாசுருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நல்லா இருக்கு. செகண்ட் கொஸ்டின், நெவர் ஹேவ் ஐ எவர் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி போட்டுட்டு வெளியே போனது உண்டா? திருப்பி போட்டுட்டு இல்ல, அது ஒரு மாசமா போட்டு பார்த்தேன். நான் வந்து காலேஜ் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்கும், நான் சாரி கட்டிட்டு போவேன்ல. ஸோ அந்த சாரி கட்டினாக்கா இன்ஸ்கர்ட் கட்ட மாட்டேன், லெக்கின் எல்லாம் பேண்ட் எல்லாத்தையும் போட்டுப்பேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் சாரி கட்டிட்டு போவேனா. ஸோ போகும்போது அந்த வந்து நெட்டட் சாரி. ஸோ நான் என்ன பேண்ட் போட்டது உள்ள லைட் அதே உத்து பார்த்தா கண்டுபிடிச்சலாம், தூரத்துல இருந்து பார்த்தா கண்டுபிடிக்காது, உத்து பார்த்தா கண்டுபிடிக்கலாம். ஸோ 2-3 போய் பார்த்துட்டு பக்கத்து கஸ்டமர் பார்த்து சொன்னாங்க, ஹேண்ட் தானே போட்டுருக்கேன் அப்படின்னு. ஆமா ஸ்கூல் போட்ட ஹேண்ட் தானே, ஆமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். சரி, என்னோடது எப்படின்னா, நான் வந்து அப்போ 11th or 12th படிச்சிருந்தேன், எனக்கு சரியா தெரியல. என்ன பண்ணேன், டியூஷன் ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் அதாவது ஸ்கூல்ல இருக்க மேம் கிட்ட தான் டியூஷன் படிச்சேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல் முடிச்சோன்னே ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஓடணும். ஸோ அந்த டைம்ல வந்து குடுக்குற ஒன்று பேண்ட் திருப்பி போட்டு அங்கே போய் டியூஷன்ல உட்காந்து எல்லா பசங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கா நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒண்ணுமே டிஃபரெண்டா இல்லையே, என்ன பண்ணுறது அப்போ எழுத்துருக்கலாம். மேம் சொன்னாங்க என்ன பேண்ட் திருப்பி போட்டு வந்துருக்கு அப்படின்னு. அப்புறம் ஐயோ மான போச்சா எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி அப்புறம் வந்து எல்லாரும் டியூஷன் விட்டு போயிட்டு அப்புறம் கடைசியா நான் போனேன். அதுக்காக நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருந்தேன், இல்லைன்னா ரோடு அசிங்கமா இருக்கும், சைக்கிள் எல்லாம் போட்டு போயிருந்தேன். அதுதான் என்னோட ரொம்ப எம்பாரசிங்கான சிச்சுவேஷன். Third question, never have I ever escaped from class, அதாவது கிளாஸ்ல பங்க் அடிச்சதோ கட் அடிச்சதோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் பார்த்தேன். அது வந்து மால் வந்து எதிர்க்கவே இருக்கு எங்க காலேஜ் இருக்கு. ஸோ கட்டடிக்காம இஸ்பஹானி தானே, இஸ்பஹானி மால் அதானே? ஃபீனிக்ஸ் மால். என்ன மால்? ஃபீனிக்ஸ் மால். ஃபீனிக்ஸ், ஓகே. அங்க வந்து ஃபோர்த் இயர்ல தான் பங்க் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. வெளியில நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்றுட்டாங்க. நான் வெளில போற நேரத்துல கரெக்டாக மேம் வந்துட்டாங்க. ஸோ நான் வெளில போக முடியல. ஸோ அவங்க பார்க்காத நேரத்தில் என்ன பண்ண, நீங்க பெஞ்ச் வந்து கிளாஸ் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்கும்.
ஸோ வந்து நான் நல்லா எந்திரிச்சு பாருங்க அவங்க பாப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி முட்டி போட்டே போனேன். பார்த்துட்டு திருப்பி உள்ள ஏதோ எடுக்க வந்தேன், மொபைல் வச்சு போயிட்டேன். திருப்பி எடுக்கிறதுக்கு அதே முட்டி போட்டுட்டே வந்தேன். அதான் மேம் பாக்குறாங்க எப்படி என்ன பண்ற நீ அப்படின்றாங்க. நானா இல்ல மேம் பென்சில் கீழே வந்து சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சு அப்புறமா கிளாஸ் அந்த மேம் கிளாஸ் எடுத்து என் மேல எக்ஸிகல் எடுக்காம இப்படியே பார்த்துட்டு நான் அப்புறம் வெளில போக போல பங்கு பண்ண முடியல போயிட்டேன் நான். எனக்கா ஆக்சுவலா வந்து நான் சின்ன வயசுல இருந்து படிச்சது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். பங்க் பண்ண முடியாது. நான் காலேஜ் யூஜி பண்ணது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டான காலேஜ், மீனாட்சி காலேஜ். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் உள்ள போகும்போதே போகாத அப்படின்னாங்க. அங்க வந்து ஃபோன் கிடையாது, பங்க்லாம் பண்ண முடியாது, அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்போ நான் பிஜி பண்ணிட்டு இருக்க காலேஜ், அதை நான் நேம் சொல்ல மாட்டேன். ஸோ டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ் நான் வந்து அந்த நேம்லாம் சொல்ல விரும்பல. மேபி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் நான் வந்து கண்டிப்பா நேம் வந்து ரிவீல் பண்றேன். ஸோ இங்கேயும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ் தான், இதுவும் உமன்ஸ் காலேஜ் தான். என்னால வெளியே போக முடியாது. இது வரைக்கும் நான் வந்து காலேஜ் லீவ் போட்டிருக்கேன், லீவ் போட்டு வெளியே போனது விட்டு. பட் காலேஜ்ல வந்து ஒரு பீரியட் வந்து பங்க் பண்றது அந்த மாதிரி எங்கிட்ட பங்க் பண்ண கூட லைப்ரரிக்கு தான் போகும், வேற எங்க போக முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா. கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெவர் ஹேவ் ஐ எவர் ஏதாவது படம் பார்த்துட்டு அழுதுட்டு மத்தவங்க அதை வந்து பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கோம் உண்டா? ஒன்னா ரெண்டா ஒன்னா ரெண்டாலாம் தெரியல. நிறைய படம் அப்படிதான் பண்ணுவேன். எங்க அக்காவும் அழுவா. ஸோ அவள் அழுகுறது நான் கிண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒளிஞ்சி ஏதாவது பண்ணி குறைச்சி என்னடி இதுக்கெல்லாம் போய் அழுகுற அவளை பார்த்து நான் கேட்பேன். என் அம்மாவும் அப்படி அழுவாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு தெரியாம யாரும் இப்படி தொச்சுட்டு இதுக்கெல்லாம் போய் அழுகுறேன், படமா அதை பார்த்துட்டு அழுகுறேன் அப்படிங்குறேன். நிறைய படம் அழுது விஜய் கூட அழுதுருக்கேன், ராயப்பன் டெத்தா வரைக்கும். நான் எல்லா படத்துக்குமே அழுவேன். ஆனா யார்கிட்டே காட்ட மாட்டேன், எல்லா படத்துக்குமே அழுவேன். ஏதாவது கொஞ்சம் எங்க அம்மா சொல்லுவாங்க, அதான் வந்து எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி தான் அழுவேன். கண்ணு மட்டும் அப்படி கலங்கிடும், அப்படி கண்ணது தண்ணி ஊட்டும், வாய் மட்டும் அந்த மாதிரி வச்சுவேன். அப்படியே கண்ணு தாத்தாரே எங்க அம்மா விளாடுவேன். ஆனா ரொம்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முத்துக்கு முத்தாக படம் வந்து பாத்துக்காரு. ஜாப் இன்டர்வியூல வந்து நீ போய் சொல்லிருக்கியா? போய் சொல்றதுனால தான் இந்த ஜாபோட ஆஃபரே எனக்கு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்ல செலக்ட் ஆயிட்டு தேர்ட் லெவல்ல போகும்போது அவங்க வந்து மார்க் வந்து கால்குலேஷன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன். பட் வந்து நான் வந்து அப்போ அரியர் இருந்துச்சு, ரீவேல்யூஷன் போட்டிருந்தேன். ரீவேல்யூஷன் போட்டது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் சொன்னேன் நான் ரீவேல்யூஷன் போட்டிருக்கேன், அது எப்படியாவது கிளியர் ஆயிடும் சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படி இல்லம்மா ரீவேல்யூஷன் போட்டதான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுறதுக்கு அனுப்பிட்டாங்க. வெளியில வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கழுவி ஊற்றுனான். என்னோட யாரு சொல்ல ரீவேல்யூஷன் போட்டுட்டாங்கன்னு. அவள் கிளியர் அவ்வளோ வரி வச்சுட்டா. பட் வந்து அவள் கிளியர் சொல்லிட்டான். அவள் கிளியர் சொல்ல வேண்டியதானே உன் யாரும் சொல்ல சொன்னான்னு சொல்லிட்டு சண்டை போட்டா. பட் வந்து எப்படியாவது எப்படியாவது தெரியலாம் போகுது, எதுக்கு நமக்கு அதெல்லாம் போய் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இதுதான் கதை. நான் இது வரைக்கும் வந்து சொல்ல போனா வந்து நான் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் பேசானேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடி கம்பெனி. பட் டியூ டு சம் நைட் ஷிஃப்ட் அண்ட் ஆல் ரிக்ரெட், எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க 1-2 கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஸோ நான் போய் சொல்லல, போய் சொல்றதுக்கும் எனக்கு நான் ரிசைன் பண்ணும்போது தான் போய் சொன்னேன். ரிசைன் பண்ணும்போது போய் சொன்னேன் நான் காலேஜ் சேர போறேன். சரி ஓகே எப்படி இந்த நான் ஆக்சுவலா எனக்கு 9 to 5 ஜாப் வந்து பிடிக்கல, அதனால நான் ரிசைன் பண்றதுக்காக போய் சொல்லிட்டேன். 6th கொஸ்டின், நெவர் ஹேவ் ஐ எவர் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தது உண்டா? நான் பாத்ரூம்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரு ரபுக்கு பாத்ரூம்ல இருந்து 4-5 வாட்டி. ஓகே, என்னோடது எப்படின்னா நான் 12th படிக்கும் போது, 12th இனிஷியல் ஸ்டேஜ், 11th எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 12th சரவணன் மீனாட்சி அப்போ வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு சீரியல். ஸோ என்ன பண்ணா பாத்ரூம் சரவணன் மீனாட்சி இன்டர்வல் விடுற டைம்ல பாத்ரூம்ல போவேன். அங்க அது சாங் பாத்ரூம் கொடுக்கணும் ஓடி வந்தேன். பாத்ரூம் செம்மையா வலிக்கு விழுந்துட்டு ஆங்கிள் வந்து லைட்டா வந்து சுருக்கு பிடிச்சிருக்கு. உடனே ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி என்னால வர முடியாதியா, நான் வந்து எனக்கு ஆங்கிள் சுருக்கு பிடிச்சிருச்சு, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன், மேம் கிட்ட சொல்லிடு அப்படின்னு. அடுத்த நாள் போயிட்டு இதுக்கு முழுக்க நான் ஷாலினிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். அடுத்த நாள் போயிட்டு காலேஜ் நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டு சொன்ன பசங்களா கலாய்ப்பாங்க அப்படின்றதுக்காக அவ போயிட்டு இல்ல சைக்கிள் வந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னு வந்து டீசெண்டா சொல்லி காப்பாத்தினா. இல்ல கிளாஸே பறிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நான் வந்து பெட்லயே இருந்தேன். என்னால நகர முடியல, நடக்க முடியல. ஸோ ரொம்ப ஹெவியான ஒரு சுலுக்கு, கால் தலையில வைக்க முடியாது. அப்போ எங்க அம்மா சமையா பார்த்துப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 7, நெவர் ஹேவ் ஐ எவர் பூச்சியை சாப்பிட்டது உண்டா? ஈட்டன் அ பக். அது நான் ஏன்னு சொல்றேன், உடனே நான் வேண்டுமே சாப்பிடல. ஓகேவா, நான் வந்து கேம்ப் போயிருந்தோம் 11th ஸ்டாண்டர்ட்ல, NSS கேம்ப் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து செம்ம பசி, எங்களுக்கு செம்ம டயர்டு, செம்ம பசி. போன டயர்ட்ல நைட் வந்து அங்க வந்து பொங்கல் சுட்டாங்க. பொங்கல் எங்களுக்கு பிடிச்சதுதான். பட் அந்த நேரத்துல அப்படியே அற்புதமா இருந்தது எங்களுக்கு. பொங்கல் பொங்கல் ஜாலி, ஓடு 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 சாப்பிடலாம், ஓடு ஓடு சுட்டு ஓட்டணும். ஓடிட்டு அங்க இருட்டா இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்து லைட் அவ்வளவா இருக்காது.
ஸ்வீட்டா இருந்துச்சு. நாங்க பொங்கல் சாப்பிடுறேன், ஜாலியா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வருது, என்ன டேஸ்ட் இது அப்படின்னு யோசிச்சோம். அப்புறமா நைட்டு கிட்ட போய் பார்த்தாக்கா அது வந்து வெண்பொங்கல் இல்ல, கொசு பொங்கல். மிளகுக்கு பதில் உள்ள கொசுதான் இருக்குது. கொசு, மஸ்கிட்டோ. அது அந்த கொசு பக்கும். ஓகே, அதுவும் பூச்சிதான். ஓகே, என்னோட நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நான் எப்பயுமே எனக்கு லஞ்ச் பீரியட் வந்து முக்கால்வாசி நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா மேலே ஒரு ரூஃப் இருக்கும். ரூஃப் இல்லாமல் எங்கேயும் சாப்பிட மாட்டேன். ரூஃப் இல்லைனா சாப்பிடவே மாட்டேன். எனக்கு ரூஃப் இருக்கணும், மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட மாட்டேன். இந்த பயம் ஏதாவது பூச்சி டமால் வந்து சாப்பிட சாப்பாடு மண்ணு விடுவேன். அதனால வந்து சாப்பிட சாப்பிட இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. நிறைய பூச்சி நசுக்கி கொண்டு இருக்கேன் நம்பியார் மாதிரி. பட் சாப்பிட்டு சில பூச்சி எல்லாம் நசுக்கலாம் ஸ்மெல் அடிக்குமே, அந்த மாதிரி நிறைய நசுக்கி கொண்டு இருக்கேன். சாப்பிட்டு நெவர் எவர் எவர். ஸோ எப்பயாவது வந்து ஒரு 200 இல்லை 300க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு வெறும் சில்லறையே கொடுத்துருக்கியா? ஒரு 5 ரூபா, ஒரு 2 ரூபா, 3 ரூபா, அந்த 200 ரூபாய் இல்ல 100 ரூபாய்க்கோ சில்லறையே கொடுத்து வந்து நீ சரி கட்டிருக்க? எப்போ எப்போ இப்பதான் ஏதோ ஒரு 2 months மாதிரி 3 months மாதிரிதான். அது வந்து காசு இருக்கு, நான் வந்து கார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் வந்து கேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஷ் வச்சுட்டு இல்ல நான் என்ன பண்றது, நான் சேர்த்து வச்சு இந்த காசு எல்லாமே வந்து சில்லறை காசா இருந்துச்சு. அதை உட்காந்து எண்ணி அண்ணா கீழே வெயிட் பண்ணுங்க நான் வரேன் சொல்லிட்டு இப்ப எண்ணி 7 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ராடக்ட். அது 200 அமௌண்ட் வாங்கிட்டு 300 நீ சில்லறை உட்காந்து எண்ணி எடுத்துட்டு இது கொடுத்தேன். என்னமா இது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கேஷ் இல்லைன்னா கார்டு போட்டுருந்தா நீங்க பார்த்தா கால் இல்லைன்னு சொல்லிட்டு இதான் முடிவு வச்சுக்கோங்க, நான் கவர் எடுத்து தருவா நான் சொன்னேன். இல்லம்மா வேணாமா என்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னோட ப்ளூடூத் எனக்கு எங்க அப்பா வந்து 5 ரூபீஸ் கொடுத்தாரு. 5 ரூபீஸ் கிடையாது, காலேஜ் யூஜி படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 25 ரூபீஸ் கொடுப்பாரு. அந்த 20 ரூபீஸ் வச்சுருக்கேன். 5 ரூபீஸ் எப்பயும் மீன் சொல்ல அது பேக்ல போய் போட்டு இருக்கேன். எப்பயாவது ஒரு நாள் பஸ் கண்டக்டர் கிட்ட மொத்தமா திரும்பி கொடுத்து சார் உங்களுக்கு சில்லறை தேவையில்ல, எனக்கு நோட்டா கொடுக்க சில்லறையா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து 1000 ரூபீஸ் கிட்ட சில்லறையே கொடுத்து 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சேன். கணக்கு போட்டு இத்தனை 5 ரூபீஸ் உங்களுக்கு டவுட்னா நாளைக்கு நான் இதே பஸ் தான் வருவேன், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபீஸ். 9th question, never ever ever send to principal office. ஒன்றாய் ரெண்டாய் ஆசைகள். என் கதை ஸ்கூல் டேஸ்ல நான் வாழ்ந்தது படிச்சது எல்லாமே வந்து கிளாஸ் ரூம் சொல்ல முடியாது, பிரின்சிபல் ஆஃபீஸ் தான் சொல்லணும். ஏன்னா நான் செய்யறேன்னா கூட அந்த வாண்டட் லிஸ்ட்ல என் பேர் இருக்கும், வரும். நான் ஸ்கூலுக்கே படிக்க மாட்டேன் சம்பவம் நடந்த அன்னைக்கு. ஆனா அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனா அந்த லிஸ்ட்ல என் பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நான் வரவேற்ற ஸ்கூலுக்கு நான் சம்பவம் பண்ணலன்னு சொல்லுவேன். ஆனா நீ வரலன்னா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிச்சு போவாங்க. ஒரு வாட்டி என்னன்னா அது வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஃப்ரெண்டு வந்து அவங்க ஆள் கூட மேரேஜ் பண்ண போயிட்டு அந்த லிஸ்ட் வந்துச்சு, என்னை கூப்பிட்டாங்க. பட் வந்து எனக்கு அந்த விஷயமே தெரியாது மேம், நான் இல்லை இன்வால்வ் ஆகல, நானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். நீங்க தான் பண்ணிருப்பேன்னு சொன்னாங்க. நான் வர அன்னைக்கு தான் தெரிஞ்சு படிச்சுட்டு போனேன், 2 தடவை படிச்சேன். 50 மார்க் வாங்கணும்னு சொல்லி படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட் எழுதும் போது கூட்டு போயிட்டாங்க. எனக்கு சம்பவம் தான் ஆயிடுச்சு. மேம் நான் பண்ண சொன்னாங்க. இல்ல நீதான் சொன்னாங்க. உடனே இது அது சொல்லிட்டு வெற்றி கடிக்கட்டு தலைங்களை 8 மணி மட்டும் போறேன். மேம் அப்புறம் ரியலைஸ் பண்ணி சீப்பா நான் சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ணேன்னு சொல்லி கேட்கல மேம், நான் என்ன பண்ண சொன்னேன். போ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க மரியாதை கேட்டுச்சுன்னு சொல்றேன். நான் வந்து 5th வரைக்கும் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ்ல கடையா கிடப்பேன். ஏன்னா எந்த சப்ஜெக்ட்லையும் நான் பார்க்கவே மாட்டேன். 5th வரைக்கும் எல்லாத்தையுமே தெரியும். ஒரு சப்ஜெக்ட்ல நான் பார்க்க ஸ்கூல்ல எனக்கு கொண்டாடுறா பாத்துக்கோ. அப்புறம் 6th இருந்து நான் வந்து கோயட் 5th வரைக்கும் கோயட் படிச்சேன். 6th இருந்து நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் மாறேன். அங்க வந்து அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளவா அந்த ஃபெயிலியர்ஸ் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ்லாம் போறதில்ல. நான் வந்து 5th வரைக்குமே வந்து பிரின்சிபல் எங்க வீட்டு வீட்டுல இருப்பாங்க. டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னதான் தெரியாது. டெய்லி வந்து திவ்யா இஸ் நாட் ஸ்டடிங் ப்ராப்பர்லிமா, என்னமா படிக்க வைக்கிறீங்க, வீட்லயும் படிக்க மாட்டேன், காலேஜ் ஸ்கூல்ல வந்துட்டு வந்து கிளாஸ் போய் குடு ஓடி போய் சீட்டா விளையாடிட்டு இருக்காமா அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் சேட்டை பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர் வந்ததுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஆஃபீஸ்லாம் போறது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு அம்மா சொல்லி அதனால கொஞ்சம் எல்லாமே எந்த சேட்டையும் பண்ணாம காமா இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க டீச்சர் திவ்யா இருக்கா கிளாஸ்ல அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி வீட்டுல தான் வந்து வீரத்துல வந்து புலி வெளியே போனோம். சரி, எந்த விஷயத்துல வந்து அப்பா அம்மா திட்டக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். சேட்டை எல்லாம் கம்மி பண்ணிட்டேன், வீட்டோட நிறுத்திட்டேன். சரி, 5th வரைக்கும் அழுவேன். ஏதாவது போய் சொல்லி லீவ் போட்டுலாம அழுவேன். 10th வரைக்கும் லீவ் போட்டுக்கலாம். 10th வந்து வந்து ரணகளத்துல இது பண்ணிட்டீங்களே. Question number 10, never ever ever. என்னோட க்ரஷ்ஷை வந்து நீ ரொம்ப தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்க, பட் திடீர்னு வந்து அவர் உன்னை கண்டுபிடிச்சிட்டார், நீ பார்த்துட்டாரு அவர் பதில். அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் இருக்கா உனக்கு? ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒயிட் தான் 12th லாஸ்ட் வீக்கான்னு தெரியல அப்போ பார்த்தேன்.
ஸோ நான் திரும்பியும் பார்க்கறது அவங்க பார்த்துட்டாங்க, கடை நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நான் பஸ் வந்துச்சு, பஸ் ஏறிட்டேன். பார்த்தா பஸ்ல ஏறிட்டு பார்க்குற காணும். ஃப்ரெண்டு சொல்கிறேன், இப்படி காணும், பார்த்துட்டு போடான்னு நினச்சிட்டு அப்படின்றேன். என் ஃப்ரெண்டு இப்படி தட்டி, பின்னாடி பாரு அப்படின்ட்டான். என்ன ஃப்ரெண்டு பார்க்க சொல்கிறேன், பார்த்தா பின்னாடி பார்த்தா அவர் என்னை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஈன்னு சிரிச்சுக்கிட்டு. யாரும் தெரியாது, அன்னைக்கு லாஸ்ட்டாக பார்த்தேன், ஃபஸ்ட்டாக பார்த்தேன். ஸோ அப்படின்னு எப்போ எப்படி பார்த்தேன்? பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். பஸ் ஸ்டாப்ல. ஸோ எனக்கு க்ரஷ்ன்னு வந்து அப்படி யாருமே இல்லை. எப்படின்னா நான் வாழ்ந்துட்டு ஒரு மிஷின் கிடக்கானவா இருக்கு. எப்படின்னா ஃபிஃப்த் வரைக்கும் தான் வந்து கோவிட். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இதுவே தெரியும், புத்தியே தெரியும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் காலேஜ் சேர்த்துட்டாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ். ஏரியாவில் பசங்க அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்க மாட்டாங்க. யாராவது எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்களாம் பார்த்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து அவ்வளோவா க்ரஷ் யாருமே இருந்ததில்லை. பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் 12th எக்ஸாம் எழுதி போயிருந்தேன். ஸ்கூல்ல வந்து க்ரஷ் கூட கிடையாதுயா. அது என்ன, ஜஸ்ட் 12th எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து அந்த பையனை பார்க்கல, எனக்கு க்ரஷ் எல்லாம் கிடையாது அந்த பையன். அந்த பையன் கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அவன் வந்து அதை பார்த்துட்டே இருந்தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கண்டுபிடிச்ச அந்த பையன் பார்த்தான். ஸோ எனக்கு நடக்கல, பட் இன்னொருத்தருக்கு நடக்குது. அந்த பையன் பார்த்து எக்ஸாமோட லாஸ்ட் டேல வந்து அந்த பையன் வந்து ஸ்கூல் வாசல்ல நின்னுதான். நான் வேன் ஏறும்போது பாய் கட்டிட்டு போனேன். நான் எனக்கு அந்த பையன் மூஞ்சில வந்து போச்சு. அந்த அளவுக்கு அது க்ரஷ் எல்லாம் கிடையாது. அந்த பையன் நான் க்ரஷ் ஆகணும், எனக்கு க்ரஷ் கிடையாது. ஓகே, இதோட क्वेश्चंस வந்து சொல்லட்டுமா? அப்படிதான் क्वेश्चंस எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து வியோ என்ன வந்து क्वेश्चन கேட்க வேண்டியதுதான். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க என்னோட சேனல் திவ்யா தமிழ் பியூட்டி விளாகர்ல பாப்பீங்க. ஸோ அவன் எந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் எடுத்து வச்சிருக்காளோ அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு நல்ல क्वेश्चंस எல்லாம் இருக்கும், டீசெண்டா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபிங்கர் கிராஸ். ஸோ எதுலையுமே நான் மாட்டிக்க கூடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரன்னா கொடுறா. அது வந்து நான் டெவர் சொன்னது என்ன 2-3 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நான் பண்ண கேடிதனத்துல வந்துருச்சு. ஸோ எல்லாமே ரிவீல் பண்ணிட்டேன். என்னை பத்தி சீக்கிரம் எதுவும் இல்லை. அவர் திறந்த புத்தகம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அது நடுவில் வந்து மேடம் செம்மையா ப்ராங்க் ஆனாங்க அம்மா கூட. அம்மா ப்ராங்க் பண்ணாங்க திவ்யாவை. திவ்யா அப்படியே அழுகுற மாதிரி ஆயிட்டான். ஸோ அந்த ப்ராங்க் வீடியோ நான் இன்சர்ட் பண்ணுவேன், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவ அழுததை பாருங்க, அவ மூஞ்சி கொஞ்சம் சோகமாயிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் சோகமாயிட்டேன். பயந்துட்டா, சாமியா பயந்துட்டான். நான் வந்து எங்க வீட்லயும் இப்படி திட்டும் போது நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சோ அவ என்ன மாதிரி அதே ஜீவன்ல நான் நினைச்சேன். பட் அவன் அந்த பக்கம் பூச்சி அப்படி திருப்பி இருந்ததால முறைக்கிற மாதிரி அவன் முட்டை கண்ணை பார்க்கும்போது அப்படியே நான் சிரிச்சிட்டு இருந்தேன் சமயங்களை பார்த்து. நான் அப்படின்னு இருந்தேன். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்னையும் திவ்யாவையும் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல் டேப் பண்ணிக்கோங்க. யூஸ்வல் எப்பவுமே நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்க. என்ன டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வேலை வெட்டி இல்லாத காரணம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சேனல் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் திவ்யா தமிழ் பியூட்டி விளாகர்ல இருக்கு. ஸோ லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. அட் சேம் டைம் என்னோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுல என்ன பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அவங்களும் செம்மையாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப டேலண்டடான பர்சன். நான் ஃப்ரெண்டுனால சொல்ல, என்னடா அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. சீரியஸாக நான் சொல்றேன், சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து பண்றதுல ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. என்னை விட நான் சொல்றேன், என்னை விட மேபி இருக்கலாம். பட் நான் வந்து ஒரு நேரில் இது பண்ணது கிடையாது. நீ எப்படி வீடியோஸ்லாம் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சு நீ ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கிளம்புறோம். பாய்.